தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி நேயர்கள் நீங்களாக இருந்தால் கருப்பரை எப்படி வழிபட்டால் நமக்கு நன்மை ஏற்படும்? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அதுவே மிதுன ராசி நேயர்களுக்கு அதிகமாக அவங்களுக்கு பணம் எதை விருப்பமாக கொள்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம். இந்த பணம் பாத்தீங்கன்னா யார் மூலமாக எந்த வழியில எனக்கு நெத்தம் எனக்கு பணம் வந்துச்சுன்னா எனக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கக்கூடிய நபர்கள் இந்த மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க. அதே மாதிரி தொழிலை பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டோட செய்யக்கூடிய ஆளுகள், தொழிலாக இருந்தா தொழிலை எப்படி மேன்மைப்படுத்தலாம் என்று இரவும் பகலமாக மண்டையை போட்டு உடைச்சிக்கக்கூடிய நபர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். நான் தொழில் பண்ணல, வேலை வாய்ப்புல பணம் இருக்கிறேன், நான் எதிர்பார்த்த கவர்மெண்ட் தொழில், ஆனா எனக்கு அமைஞ்சிட தனியார் சம்மந்தப்பட்ட தொழில் அமைஞ்சிருச்சு. இந்த தனியார் தொழில பாத்தீங்கன்னா எனக்கு மேல் அதிகாரிகள் பணம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. முடிக்க முடியாத காரியத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நான் போய் தான் தலையெடுத்து அந்த ஸ்தாபனத்துல நான் உழுக்க நுழைஞ்சிருந்து இது வரைக்குமே பல பிரச்சனைகள் நான் நெத்தம் பார்த்து 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 அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்னால் முடிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்கள் ஆணாக இருந்தால் இவங்க கருப்பரை வழிபட்டால் இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்து மீண்டு வர முடியுமானா நிச்சயம் வர முடியும். இது ஒரு வகை. இதே பெண்களாக இருந்தால், அது முக்கியமாக வேலைக்கு போகாத பெண்கள், சுய தொழில் செய்யாத பெண்கள், வீட்டில் பணம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்? முதல் பிரச்சனையே பாத்தீங்கன்னா கணவன் தான். வாக்குவாதங்கள். கணவர் பணம் எவ்வளவு பணங்கள் கொண்டாந்து கொடுத்தாலும் சிக்கனத்தை அவங்க பணம் சீருடையாக பண்ணுவாங்க. ஆனா சிக்கனத்தை படுத்தினாலும் கொஞ்சம் பணம் பற்றாக்குறையாக இருக்கும். அந்த பற்றாக்குறைக்கு பாத்தீங்கன்னா எங்க கணவர்கிட்ட சொன்னா நான் பணம் மேற்கொண்டு மேற்கொண்டு நமக்கு அவருக்கு ஏனாபத்தமா இருக்கு, அவர் கொடுக்குற பணத்தை வீட்டுக்கு பணம் நம்ம சரிப்படுத்திட்டு இருக்கணும். ஆனா வீட்டு சுமைகள் அதிகமா இருக்க அதிகமா பணம் நமக்கு தேவைப்படுது. அதனால பணம் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட 5-10 கடன் வாங்குறேன், அந்த பணம் இப்ப எனக்கு வட்டிக்கு மேல வட்டியா ஏறி கிடக்கு, எங்க வீட்டுக்காரர் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, இல்ல வேலைக்கு போறேன் சம்பாதிக்கிறேன் ஆனா கையில ஒரு பணம் எனக்கு தங்க மாட்டேங்குது, ஆனா கடன் கடன் கடன்னு கடனையே என் வாழ்க்கைய நான் அதிகமா போகுது இப்படி சொல்லக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, இவங்க கருப்பரை எப்படி பிடித்தால் நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பகுதி இருக்கக்கூடிய கருப்பர் இருக்கிறாருன்னு பாருங்க. அந்த கருப்பர் இருந்தாருன்னா புதன்கிழமை அன்னைக்கு புதன் ஓரை இல்ல 21 வாரம் தொடர்ந்து நீங்க கருப்பருக்கு நெய்வேத்தியமாக என்ன பிரசாதம் அவங்களுக்கு கொடுத்தா, அதாவது நெய்வேத்தியம் ஒரு பகுதி இருக்கட்டும், அவர் திருமேனியை வாசனை உள்ள திருமேனியாக அவர் மாற்ற வேண்டும். யாருக்கு? கருப்பரை சிலைய வாசனை உள்ள திருமேனியாக மாத்தி அமைச்சு நீங்க வைக்கக்கூடிய நெய்வேத்தியங்கள் அது அருள் பிரசாதமா அவர் எடுத்து உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். அப்படிப்பட்ட வாசனை திரவியங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாளம்பூ, சொல்லக்கூடிய தாளம்பூ தைலம், குங்குமதி தைலம், கஸ்தூரி தைலம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபிஷேகம் செய்யறதுக்கு மூலிகை பொடி. முதல்ல மூலிகை பொடிய அபிஷேகத்தை செஞ்சுட்டு இந்த தைலங்கள் எல்லாமே அவர் திருமேனியில பூசி ஆச்சுங்களா,
நீங்க போகும்போதே வந்து பணம் எக்ஸ்ட்ரா நீங்க என்ன எடுத்துட்டு போகணும் தெரியுங்களா? சின்னதா வந்து பணம் வெண்கலத்துல வந்து பணம் ஒரு கிண்ணம் அல்லது சின்னதா டப்பா சரிங்களா, பொட்டு திலக தப்பா சொல்லக்கூடிய நாட்டு மந்திர் கடையில கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த மாதிரி டப்பாக்களை வந்து ஒரு 2-3 டப்பா வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த தனிப்பட்ட முறையில நீங்க கொடுக்கக்கூடிய தைலத்தை அவங்க கருப்பன் மேல ஊத்த அது அப்படியே லிக்விடா வந்து கீழே விழுகும். அதை லிக்விடை நீங்க பிடிச்சிட்டு வந்து நீங்க திலகமாக நெத்தியில வச்சு ஆச்சுங்களா. இப்ப வீட்டுல வந்து பணம் கடன் சம்பந்தமான பிரச்சனை தனிப்பட்ட முறை பெண்களுக்கு இருந்துச்சுனால் இந்த திலகத்தை வச்சு யாரு மூலமா நீங்க பணத்தை வாங்கினீங்களோ அந்த கடன்காரன் எப்ப வருவாரோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் இந்த திலகத்தை விற்க அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம். இதே ஆண்கள் பெண்கள் 2 பேரும் வேலைக்கு போயிட்டு பணம் பற்றாக்குறையாக இருக்கு அப்படின்னா பணம் பரிமாற்றம் செய்ய சமயத்துல இந்த திலகத்தை நீங்க நெத்தியில வைக்க கருப்பர் அருள் புரிவாரனா புரிவார். ஆனா இது தொடர்ந்து எத்தனை வாரம் நீங்க செய்யணும்னா புதன்கிழமை தோறும் 21 வாரம் புதன்கிழமைக்கு புதன் ஓரையில நீங்க நிச்சயம் இந்த வழிபாடு நீங்க செய்ய உங்க வாழ்க்கை மாறும்னா மாறும். சரி சார் நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா என் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கருப்பை இருக்கிறாரு, அது ஒரு வகை இருக்கட்டும், நீங்க சொன்ன பொருள்லாம் கொண்டு போனா பூசாரிகள் வந்து பூசு வாங்கலான்னு எனக்குள்ளே ஒரு அச்சம் இருக்கு சார். அவங்க வந்து சொல்லிடுவாங்க, வெளியே இருக்கக்கூடிய வரக்கூடிய நபர்கள் எது எடுத்துட்டு வந்தாலும் நான் கருப்பரா தான் தெய்வம் வச்சுதான் கும்பிடும் தவிர அதுல வந்து நீங்க பூசி எடுத்துட்டு போனா அந்த கருப்பருக்கு பவர் போயிருமோ அப்படின்னு பயந்தக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க சார். சார் நீங்க ஒரு பேச்சுன்னா ஒரு நியாயமா பேசுங்க சார். நீங்க ஏதாவது சொல்லிடுறீங்க நாங்களும் கேட்டுக்கோ, அது புரியுது, ஆனா அவங்க செய்ய மாட்டாங்களா சார்? அப்ப அதை வாங்கிட்டு போய் எங்களுக்கு பிரயோஜனமா போயிருமே சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நினைப்பீங்க, அது உண்மை சத்தியம். ஏன்னா இந்த மிதுனராசிக்காரங்க நினைக்கக்கூடிய தூணும் ஆச்சுங்களா, அதான் உண்மை. சரி இப்போ அந்த அமைப்புகள் உங்க கருப்ப பகுதியில இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்க கொண்டு போய் கொடுக்க பொருள் எல்லாமே அவர் பூச மாட்டாரு, சும்மா வச்சு வழிபட்டுட்டு நீங்க எடுத்துட்டு போட மகராசன்னு கையில கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க. அந்த பொருள் நான் என்ன சார் பண்றது? நீங்க சொல்லிட்டீங்க திருமேனி அப்படிட்டீங்க, அது ஏதோ சொல்றீங்க, ஆனா அந்த பொருள் அப்படியே கொடுத்தவாக்க என் கைக்கு வருது சார், நான் என்ன சார் பண்ணட்டும்? அப்பா எனக்கு அது பவர் இல்லையா சார்? கேட்பீங்களா? கண்டிப்பா கேட்பீங்க, ஏன்னா நீங்க கேட்பீங்க எனக்கு தெரியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை உங்களுக்கு உருவாகிறது அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லைங்க ஆச்சுங்களா. மண்ணிலையும் தெய்வம் இருக்கு, கல்லிலையும் தெய்வம் இருக்கு, இல்லத்திலையும் தெய்வம் இருக்கு, தெருமுனையிலையும் தெய்வம் இருக்கு. அதனால மனசுதான் நமக்கு தெய்வம். அப்போ அந்த ஸ்தலத்துக்கு போறீங்க, அந்த பொருளை வந்து அட்லீஸ்ட் அவர் பாதத்திலேயே வச்சு எடுத்துட்டு வந்தீங்க, அதுவே உங்களுக்கு ஒரு புண்ணியம் தான். அப்படி அந்த எடுத்துட்டு வரக்கூடிய பொருளை நீங்க என்ன சார் செய்யலாம்? சரி சார் நீங்க சொல்லிட்டீங்க, அது போய் கைக்கு வந்துருச்சு, நான் நீங்க சொன்னவே நான் வீட்டுக்கு கொண்டாந்துட்டேன், அந்த பொருள் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. வாரம் மாறுமா? மாறாது. நாட்கள் மாறுமா? மாறாது. அப்ப வாரம் புதன்கிழமை வருமா? வரும். அந்த ஸ்தலத்துக்கு போனா தான் அந்த பவர் கிடையாது, உங்க இல்லத்திலையும் அந்த பவர் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? கரெக்டா அதே புதன் ஓரையில நீங்க விளக்கு ஏத்தி, சப்போஸ் உங்களுக்கு நான் சொன்ன மாரி ஒரு வாய்ப்பினை அமையவில்லை, அந்த பொருள் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒன்னும் ஒரு பிரச்சனை இல்லைங்க. பெண் ஆனாதாசி பெண்ணாதாசி இது நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. பொருள் கருப்பர்கிட்ட இருந்து முதல் எடுத்துட்டு கருப்பர் கோயிலுக்கு போய் கருப்பரை பாதத்திலேயோ இல்ல அந்த ஸ்தலத்திலேயோ வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு, கையில பொருள் வந்துருச்சு, நான் சொன்ன பொருளை கைக்கு வந்துருச்சு, ரிட்டர்ன் வந்துருச்சு உங்க கைக்கு அப்படின்னா மறுவாரம் புதன்கிழமை அன்னைக்கு நீங்க எத்தனை மணிக்கு அந்த ஸ்தலத்துக்கு போனீங்களோ அத்தனை மணிக்கு உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு ஏத்துங்க. ஏத்திட்டு மனசுக்குள்ள கருப்பா 18ஆம் படி கருப்பா, சங்கிலி கருப்பா, மச்ச கருப்பா, உங்க உங்க என்ன அந்த சமயத்தை எந்த கருப்பருடைய திருநாமம் உங்க மனசுக்குள்ள வந்து தோணுதோ அந்த திருநாமத்தை சொல்லி அது ஒண்ணுக்கு ஒரு 21 முறை சொல்லி அந்த விளக்கை ஏத்தி தனியா அதுக்குண்டான பாத்திரங்களை தனித்தனியா வச்சு அந்த பொருள்லாம் தனித்தனியா ஊத்தி அந்த விளக்கு தெய்வத்தை எத்தனை மணி நேரம் கும்பிடுவீங்க? ஒரு கோயிலுக்கு போனா ஒரு சிலையை பார்த்து எத்தனை மணி நேரம் கும்பிடுவீங்க? ஒரு 1/4 மணி நேரம் கும்பிடுவீங்களா? இல்ல ஒரு 15 நிமிஷம் கும்பிடுவீங்களா?
அப்படின்னா பெரும்பாலும் எல்லாம் வந்து படா 2 செகண்ட் கும்பிடுவோம், 1 செகண்ட்ல கும்பிடுவோம், 3 செகண்ட் அதுக்கெல்லாம் கிளம்பி வந்துட்டே இருப்போம் சார் அப்படின்னா அது தவறு. அப்போ ஒரு தெய்வத்துக்கு அதை வந்து சக்தி பவராக வர்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரமாச்சு ஏற்படணும். அப்போ ஒரு விளக்கு ஏற்றி ஒரு 1/4 மணி நேரம் உங்க மனசை ஒரு சரீரமாக வச்சு மனசுக்குள்ள நீங்க கருப்பருடைய திருநாமங்கள் எத்தனையோ திருநாமம் இருக்கு, அதுல என்ன தெய்வம் அந்த கருப்பருடைய பெயரை சொல்லி உச்சரித்து 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த எடுத்து அந்த திலகத்தை அப்படியே பாருங்க தனியா, அதாவது 3 இது தனியாக வச்சுட்டீங்க, எக்ஸ்ட்ரா தனியா வந்து என்ன பண்ணீங்க, ஒரு கிண்ணத்தை எடுத்து வெங்கல கிண்ணத்தை எடுத்து அதுக்குள்ள 3 இதையும் சின்ன சின்ன சொட்டுகளா விட்டு அதே அப்படியே தேய 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 என்ன ஆகும், இலகி வரும். அந்த இலகக்கூடிய அதை அப்படியே பொட்டாக நம்ம வச்சு எடுத்து திலகமாக வைத்தால் நான் சொன்ன அத்தனை பிரச்சனையிலிருந்து விடுபட முடியுமானா நிச்சயம் விடுபட முடியும். முக்கியமாக இது எப்ப செய்யணும்னா உங்களுக்கு பணம் சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, தொழில் ரீதியாக எனக்கு ஒரு ஒரு முயற்சிகள் பண்ணுறேன், ஒரு புதுசா ஒரு தொழில் நான் தொடங்க போறேன், இல்லை ஏன்னா வேலை செய்கிற இடத்துல மறைமுகமான பிரச்சனைகள் அதிகமாக வருது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே இருக்கக்கூடிய மேனேஜர் இருந்து என்னை வந்து எனக்கு வேலை கொடுக்குற அத்தனை அதிகாரிகளும் எனக்கு பகையாக இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் நீங்கள் திலகத்தை வச்சு கருப்பரை நினைத்தால் அந்த இடத்துல கருப்பர் காவல் புரிவாரனா நிச்சய புரிவார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் நிதி சந்திக்கு வரை உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.